பேராசிரியராக இருந்து அந்த துறையை சிறப்பாக நடத்தி சென்றால் கூட அவர்களுடைய எண்ணமெல்லாம் சன்மார்க்கம் படைக்க வேண்டியிருந்தது. அவர்கள் சிந்தையெல்லாம் வள்ளற்பெருமான் நிறைந்திருந்தார்கள். அதனால் வள்ளற்பெருமான் வாழ்ந்த காலத்திலே நாம் பிறரும் நாம் நேய உறவனோ நெடுமொழியை உரைப்பதன்றி முழுமொழியை உரைப்பனோ என்று கூறி சன்மார்க்கத்தை உலகெல்லாம் பரவ விரும்பினார்கள். அதற்கு சன்மார்க்க கருத்துக்களை உலகமெல்லாம் கொண்டு சேர்க்க வேண்டும், எல்லாரும் சன்மார்க்க பெருநிலையில் வர வேண்டும் என்பதற்காக இறைவனிடம் வேண்டினார்கள். இறைவன் அருள் பெற்றார்கள். மக்களுக்கு சொல்லியும் கூட அந்த கருத்துக்கள் சென்று உலகமெல்லாம் சென்று சேரவில்லை. ஆனால் அதை பரப்புவது தன்னுடைய நோக்கம் என்று சொல்லி என்னுடைய தமையனார் எல்லா இடங்களுக்கும் சென்று சிங்கப்பூர், இலங்கை, மலேசியா போன்ற நாடுகளுக்கெல்லாம் சென்று வள்ளற்பெருமானின் சன்மார்க்க கருத்துக்களை பரப்புவதையே வாழ்வின் முதலில் குறிக்கோளாக லட்சியமாக கொண்டார்கள். அதுபோல அமெரிக்காவுக்கு கூட வந்து அவர்கள் இங்கிருந்து உரையாற்றி, காணொளி உரையாற்றி அவர்களுடைய ஐயங்களை எல்லாம் தெளிவுபடுத்தினார்கள். வாழ்நாள் முழுவதும் வள்ளற்பெருமான் மொழியிலேயே வள்ளற்பெருமான் நெறியிலேயே சிந்தையை செலுத்தினார்கள். இளமை காலத்திலே வந்து அவர்களுடைய சிந்தனை வேறு விதமாக இருந்தது. அவர்கள் பள்ளி பருவத்திலேயே வந்து தேசிய நேஷனல் கேடட் கோர்ஸ், தேசிய இராணுவத்தில் சேர்ந்தார்கள். பின்னால் கல்லூரியில் படிக்கும் போது கூட குடியரசு தின அணிவகுப்புக்கு அவர்களை தேர்ந்தெடுத்து டெல்லிக்கு அனுப்பினார்கள். அவர்கள் சிந்தையெல்லாம் இராணுவத்திலே சேர வேண்டும் என்று இருந்தது. அப்போது கூட அவருக்கு ஆன்மீகத்தில் மிகுந்த ஈடுபாடு இருந்தது. சிறிய வயதில் என்னுடைய சொந்த ஊரில் படித்தார்கள். குருஞான சம்பந்தர் இந்து உயர்நிலை பள்ளி என்ற பெயருக்கு பெயர், இந்த பள்ளிக்கு பெயர். அந்த பள்ளியில் படிக்கிற போது அப்போதுதான் இந்த காஞ்சிபுரம் சங்கராச்சாரிய சுவாமிகள் வந்து திருப்பாவூர் ஒப்புவிப்பு போட்டி நடத்தி அதை வெற்றி பெற்றவர்களுக்கெல்லாம் தங்க காசுகள் கொடுத்தார்கள். அப்பொழுது அதில் எப்பொழுதும் அவர்கள் முதன்மையாக வருவார்கள். ஆக ஆன்மீக ஈடுபாடு ஆரம்பத்திலேயே இருந்தது. பின்னாடி என்னுடைய தந்தை நீதிபதியாக இருந்தார்கள். பல ஊர்களுக்கு மாற்றி சென்றார்கள். அப்படி செல்லும் பொழுது கோவையிலே அவர்கள் சன்மார்க்க சங்கத்தில் ஈடுபட்டு அப்பொழுது அங்கு கிரிகாரி பிரசாத் என்று ஒருவர் இருந்தார், சன்மார்க்க சங்க பேச்சாளர். அதுபோல நீதிபதி செங்கோட்டு வேலன் என்று ஒன்றிருந்தார். இவருடைய தொடர்பினாலே அதில் அதிகமாக ஈடுபாடு கொண்டார்கள். அப்பொழுதுதான் எங்கள் வீட்டுக்குள்ளே அல்பா இருந்ததால் கூட அல்பாவில் பெரிய ஈடுபாடு என்னுடைய தந்தையாக தான் வந்தது. அதன் பின்பு அவர்கள் திருச்சிக்கு மாற்றலானார்கள். திருச்சியில் அவர்கள் நீதிமன்றத்திலே ஒரு வழக்குக்கு சாட்சி சொல்ல ஊழல் கொண்டிருந்தார்கள். ஊழல் நடிகர் அப்பொழுது அந்த நகர அலுவலராக இருந்தார்கள். பின்பு அவர்கள் பிரம்மச்சாரியாக இங்கு வடலூருக்கு வந்தார்கள். அதன் தொடர்பாக ஊழல் நடிகர்களுடைய தொடர்பு கிடைத்தது. பின்னாளில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் படிக்கிற போது தமையனாருக்கு அங்குள்ள பேராசிரியர் குரு சீனிவாசனுடைய தொடர்பு கிடைத்தது. அவர்களுக்கு தெரியும் சன்மார்க்க விளக்கம் என்ற ஒரு புத்தகம் எழுதியுள்ளார்கள் கு சீனிவாசன். இந்த தொடர்புகள் தான் சேர்ந்து அவர்கள் நாளும் சன்மார்க்க சிந்தனையில் ஈடுபட்டது. பல்கலைக்கழக பேராசிரியர் தலைவர் என்பதால் எல்லா பல்கலைக்கழகங்களிலும் அவர்களை உரையாற்ற அழைப்பார்கள். ஆனால் இவர்கள் அந்த பல்கலைக்கழக பணியை மட்டும் செய்துவிட்டு அதற்கு மற்ற பேராசிரியரை அனுப்பிவிட்டு சன்மார்க்க பணியை தான் ஈடுபட்டார்கள். மலேசியா பல்கலைக்கழகம், திருவனந்தபுரம் பல்கலைக்கழகம் எங்கு சென்றாலும் வந்து வள்ளலார் பற்றிய உரைதான் பேருரையாக இருக்கும். அவர்கள் எடுத்துக்கொண்ட பாடத்தை பற்றி அவர்கள் பேசியது ரொம்ப பொருள். இப்படி ஆன்மீகத்தில் மிக வள்ளலாருடைய செய்தி உலகத்தில் பரவ வேண்டும், உலகத்திலும் சன்மார்க்க கருத்துக்கு சென்று சேர வேண்டும் என்பதை வாழ்நாள் லட்சியமாக குறிக்கோளாக இருந்தார்கள். அதுபோல் நித்திய தர்மவிதியில் கூறியபடியே வந்து உணவு பழக்கங்களையும் மாற்றிக்கொண்டார்கள். எங்கள் குடும்பத்தில் எல்லாருக்கும் அவர்கள்தான் மருத்துவ அறிவுரையை நாம் கூறுவார்கள். அந்த அவர்கள் அன்னதான பணியை சிறப்பாக செய்ய வேண்டும் என்று எல்லாரையும்
ஆசிரமத்திற்கு அல்லது இந்த குருகுலத்திற்கு அல்லது இந்த அனாதை இல்லத்திற்கு இந்த சிறுவர் இல்லத்துக்கு அனுப்புங்கள் என்று அவர்கள் தான் அறிவுறுத்துவார்கள். இப்படிதான் பெண்ணாடம் பெண்ணாடத்துக்கு நாங்கள் எல்லோரும் முதலில் நண்பர்களை எல்லாம் அனுப்பிக் கொண்டிருந்தோம். எல்லா விழாவுக்கும் வள்ளற்பெருமான் சொல்வது போல சடங்குகள் ஏதும் கிடையாது. அன்னதானம் அன்னமிடுதல் மட்டுமே உண்டு. எங்களுடைய தந்தை தாய் அவர்கள் பிரிந்த போது கூட இந்த நடைமுறையை தான் நாங்கள் செய்வோம். அதுபோன்று அதற்கு பின்பு சீர்காழி வள்ளலாரியத்துக்கு அவர்கள் பெருமளவு உதவி செய்கிறார்கள், எங்களை எல்லாம் அறிவுறுத்தினார்கள். அதற்கப்புறம் ஐயா சிவபிரகாச சுவாமிகள் மூலம் நாங்கள் பிறந்த நாளோ எந்த விழாவாக இருந்தாலும் அன்னதானம் கொடுத்து வள்ளல் பெருமான் வழியே செயல்படுத்தி வருகிறோம். அதை தம்பி சமூகலிங்கம் அவர்கள் ஒருங்கிணைத்து சிறப்பாக செயல்படுத்தி வருகிறார்கள். நான் 1000 பேசினாலும் உரைத்தாலும் ஆழ்ந்த தத்துவ கருத்துக்களோடு வள்ளலாருடைய உரைநடையையும் பார்த்து ஜீவகாருடைய ஒழுக்கம் மன்முறை கண்ட வாசகம் 6ஆம் திருமுறை 5ஆம் திருமுறை எல்லாவற்றையும் நுண்மான் நுழைவுணத்தோடு அணுகி அதை எல்லோருக்கும் எடுத்துரைத்து அதை ஒரு ஆராய்ச்சி நிலையம் அமைத்து ஐயா ஜோதி ஐயாவோடு ஐயா பாண்டங்களோடு சேர்ந்து அவர்கள் அந்த கருத்துக்களை ஒரு பட்டய படிப்பாக்கி பரப்பிய பான்மை யாரும் அதை இப்பொழுதும் அதை நினைத்து பார்க்கும் பொழுது ரொம்ப வியப்பாக இருந்தது. அவ்வளவு தூரம் அவர்கள் ஆன்மீக பணியில் சிறப்பாக செயல்பட்டார்கள். அதிலேயே ஊறி கிடைத்தார்கள். அவர்கள் இல்வாழ்க்கையோ குடும்ப வாழ்க்கை என்பது அவர்களுக்கு முதலில் வரவில்லை. தன்மார்க்க பணிதான் முதலில் நெஞ்சு நிலையில் இருந்தது. ஆனால் அவருடைய மறைவுகளை எல்லாம் வருத்தத்தை தான் ஆழ்த்தியுள்ளது. ஆனால் அவர்கள் எவ்வளவு விரைவாக வள்ளற்பெருமான் ஜோதியில் கலப்பார்கள் என்று வள்ளற்பெருமானுடன் சேர்வார்கள் என்று நாங்கள் யாரும் நினைக்கவில்லை. சிறியளவு காலமாகவே தான் கொஞ்சம் உடல் அழிவுகிறார்கள். மற்றபடி அவர்கள் எப்பொழுதும் வள்ளற்பெருமானை பற்றி சிந்தித்து அதை பற்றியே பேசிக் கொண்டிருந்தார்கள். அதை பற்றி குறிப்புகள் கூட ஒவ்வொரு இடத்தையும் எழுதிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் ஒன்று மட்டும் எங்களுக்கு ஒரு மன நிறைவை தருகிறது. அவர்கள் திட்டப்படி ஐயா சிவபிரகாச சுவாமிகள் ஐயா ஜோதி ஐயா பாண்டங்க மற்றும் நிச்சயம் தொடங்குவார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. அவர்களை உண்மையிலேயே அவர்களை இவ்வளவு சிறப்பாக நினைவு கொண்டதற்கு நன்றியை தெரிவித்துக்